நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தேவனை விசுவாசிப்பீர்களானால் அது குழப்பமான காலங்களிலும் உங்களுக்கு அமைதியை கொண்டு வரும். மனிதர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் சவால்களையும் எதிர்பாரா சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியதுள்ளது. ஆனால் நமக்கான தேவனுடைய திட்டமோ சரியானவைகளும் நன்மையானவைகளுமாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியையும் தேவன் அறிந்திருப்பதினால் ஏற்ற வேளையில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். நம்முடைய எதிர்காலத்திற்காக அவரை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி தேவன் கிரியை செய்பவராயிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, கிருபையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, நீரே எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கைக்கான எங்களுடைய திட்டங்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைகளை எல்லாம் உம்மிடம் ஒப்படைத்து அவைகளில் உம்முடைய நன்மையை காண செய்யும்படி உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களை குறித்த உம்முடைய திட்டங்கள் சிறந்தவைகளும் மேன்மையானவைகளுமாக இருக்கிறது என்கிற நிச்சயம் உடையவர்களாக உம்முடைய சமூகத்தில் இளைப்பாக எங்களுக்கு உதவி செய்யும். பயமோ சந்தேகமோ எங்கள் இருதயத்தில் தோன்றும் பொழுதெல்லாம் நீர் இதுவரை எங்களை கைவிடாமல் நடத்தி வந்த தயவை எண்ணி பார்த்து விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்கள் வீட்டின் தலைவராக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தும்படி மன்றாடுகிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.